ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக. ஞாயிற்றுக்கிழமை கேட்டது போல வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். நல்ல மனமகிழ்ச்சியாக இருங்கள். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கிறது. ஸோ இந்த வியாழக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, திடனாய் பலனாக இருப்பீர்களாக, மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக, மன ரம்யமாக இருப்பீர்களாக. இன்று விபிஎஸ்னுடைய 4வது நாள். கர்த்தர் சிறப்பாய் நடத்தி வருகிறார். அதை பொறுப்பெடுத்து நடத்துகிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தின் பலனை உங்களுக்கு கட்டளையிடுவாராக. இன்றைய தினம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். Have a transformation. உங்கள் மனம் புதிதாக வேண்டும் என்று இங்கே சொல்லியிருக்கிறது. ஆனால் இந்த 2வது வசனத்துக்கு வருகிறதுக்கு முன்னதாக 1வது வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், அதாவது நம்முடைய மனம் எப்பொழுது மறுரூபமாகும் என்றால் 1ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் சரீரங்களாய் ஜீவ பலியாக கொடுப்பது, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது, தேவனுக்கு பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது என்னவென்று கேட்டால், அது நீங்கள் செய்யத்தக்கதான புத்தி உள்ள ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல, நான் கர்த்தரிடத்தில் ஒப்பு வைத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறது என்று சொல்வது போல, அப்படியானால் ஜீவ பலியாக எவ்வளவு நாளைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கையில ஒப்படைச்சிட்டோம்னா, நம்முடைய பேச்சை அவருடைய கையில ஒப்படைத்து விட்டோமானால், நம்முடைய செயல்களை அவருடைய கையில ஒப்படைத்து விட்டோமானால், ஜீவ பலியாக, அதாவது ஜீவ பலினா பலிபீடத்தில் வச்சிடணும். இனி நான் அல்ல, அவரே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும் என்று கேட்டால், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரிவிக்க மாட்டீர்கள். உலகத்திற்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டா இருக்கும். அதற்கு பதிலாக என்ன நடக்கும் என்று கேட்டால், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைவீர்கள். ஸோ இந்த நாளில் நம்முடைய மனம் புதிதாகட்டும், ஒரு மறுரூபம் உண்டாகட்டும். தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன, அதை நாம் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. அது எப்போ நடக்கும் என்று கேட்டால், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். கிறிஸ்தவனா வேஷம் போடக்கூடாது, ஊழியக்காரனா வேஷம் போடக்கூடாது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வேஷம் போடக்கூடாது. we are what we are. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் இருக்கிறோம். அதற்கு மிஞ்சி நாம் தன்னை குறித்து மிஞ்சி எண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த நாளிலே கர்த்தருக்கு பிரியமான, அவர் நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று, அவருடைய சித்தம், என்னுடைய நன்மை என்னென்று அவருக்கு தெரியும். அது என்னென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக. இந்த நாளில் let this day be a day of transformation. மறுரூபமாகத்தக்கதான ஒரு நாளாய் இந்த நாள் நம்முடைய காணப்படட்டும். நம்முடைய சிந்தையில், நம்முடைய செயலில், நம்முடைய பேச்சில், நம்முடைய பார்வையில், எல்லாவற்றிலும் ஒரு மறுரூபத்தை தேவன் இந்த நாளிலே கட்டளையிடுவாராக. பரிசுத்த பிதாவை கேட்ட வசனத்தின் வழி நாங்கள் நடந்து முன்னேறி செல்ல எங்களுக்கு ஒத்தாசைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you abundantly again and again and again and again. Amen.